இப்படி பார்த்தீங்கன்னாக்கா மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 245 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 as any company in which not less than 51% of the paid up share capital is held by the central government or by any state government or governments or partly by the central government and partly by one or more state government and includes a company which is a subsidiary company of such a government company அப்படிங்கிறாங்க. அரசு நிறுவனங்கள் 2013 நிறுவன சட்டம் பிரிவு 245 கீழ் அரசு நிறுவனம் என்பது மைய அரசு மாநில அரசுகள் தனித்தனியாகவோ கூட்டாக ஒரு நிறுவனத்தின் பங்கு முதலில் குறைந்தபட்சம் 51 விழுக்காட்டுக்கு மேல் மைய அரசோ ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில அரசுகளோ அல்லது மைய அரசு ஒன்று அல்லது மேற்பட்ட மாநில அரசுகளும் சேர்ந்து உருவாக்கும் நிறுவனம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? 2013 பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, 245 பிரகாரம் கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்னு தனித்தனியாக, அப்படி இல்லைனாக்கா ஒரு நிறுவனத்தில் பங்கு முதல்ல எத்தனை பெர்சன்ட் 51% வச்சுருக்கணும். அது 51%க்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட். சரியா? ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் ஆர் மோர் கவர்மெண்ட். சரியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநில அரசுகளோ அல்லது மைய அரசும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநில அரசுகளும் சேர்ந்து உருவாக்கும் நிறுவனம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியை என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, கவர்மெண்ட் கம்பெனி. அதேமாரி கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதே என்னது கவர்மெண்ட் கம்பெனியை என்ன பண்ணிக்குவாங்க, ட்ரீட் பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி ஃபியூச்சர் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஃபார்ம்டு through registration under the Companies Act 1956 and is subject to the provision of this act like any other company அப்படிங்கிறாங்க. 1956 நிர்ம சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அல்லது முந்தைய நிர்ம சட்டங்களின் கீழ் பதிவு செய்திருக்க வேண்டும். அதேமாதிரி 1956 பிரகாரம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க இதை பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய நிர்ம சட்டங்களின் கீழ் என்ன பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணியிருக்கணும். However, the central government may direct that any of the provision of the Company Act shall not able to a government company or shall able with certain modification அப்படிங்கிறாங்க. அதே என்ன பண்ணுறாங்கக்கா, மைய அரசு நேரடியாக நிர்ம சட்டத்தின் விதிகளின் கீழ் அரசு நிர்மல அறிவிப்பாணையை வெளியிடுகின்றனர். சரி, இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வெளியீடு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் அண்ட் த அதர் லோகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் கார்பரேஷனுக்கு உண்டான லோகோ. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறாங்க. அதேமாரி அரசின் நிர்வாக முடிவு பாராளுமன்றம் அல்லது சபையின் அங்கீகாரம் இல்லாமலோ அரசு நிர்ணய அரசாங்கம் நிர்வாக முடிவில் கீழ் அமைக்கலாம். சரி, பார்லிமெண்ட்டு அது என்னது, பார்லிமெண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அவங்களோட அப்ரூவல் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், டிசிஷன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி செப்பரேட் லீகல் என்டிட்டி நீடித்த தன்மை. சரி, கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எ லீகல் என்டிட்டி செப்பரேட் ஃப்ரம் த கவர்மெண்ட். இட் கேன் அக்வயர் ப்ராப்பர்ட்டி, கேன் மேக் கான்ட்ராக்ட் அண்ட் கேன் ஃபைல் ஷூட் இன் இட்ஸ் ஓன் நேம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்கத்திடமிருந்து அரசு நிறுவனம் தனி சட்டப்பூர்வ தன்மையுடைய அமைப்பாகும். தன் சொந்த பெயரில் சொத்துக்களை வாங்கவும் உடன்படிக்கையை ஏற்படுத்த முடியும். சரி, அரசாங்கத்திலிருந்து அரசு நிறுவனம் தனிப்பட்ட கவர்மெண்ட் செப்பரேட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி அது தன்னோட பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் அதேமாதிரி சொந்த பேரில் சொத்துக்களை வாங்கவும் என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்ட் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா whole or majority capital provided by government. The whole or majority at least 51% of the capital of a government company is provided by the government. அதேமாதிரி முழுவதும் அல்லது பெரும்பான்மையான மூலதனத்தை அரசு வழங்குகிறது. அரசு நிறுவனத்துக்கு தேவையான மூலதனத்தை குறைந்தபட்சம் 51% முழுவதுமோ அல்லது பெரும்பான்மையோ அரசு வழங்குகிறது அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி த ஹோல் ஆர் மெஜாரிட்டி அட்லீஸ்ட் 51% ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் ஏ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட். 51% வந்து என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான கேபிட்டலை வந்து கொடுக்குறாங்க. பட் த ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி ஆர் நாட் டெபாசிட்டட் இன் த ட்ரெஸரி. ஆனால் அதன் வருமானத்தை அரசு கருவூலத்தில் செலுத்துவதில்லை. ஆனால் அது டெபாசிட் வந்து என்ன பண்ணுறது இருந்தால் வருமானத்தை வந்து என்ன பண்ணுறதில்லை, ரெவன்யூ வந்து அந்த கவர்மெண்ட்டோட ட்ரெஸரியில் வந்து அவங்க வந்து கொடுக்குறது வந்து கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர். சரியா, மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர்னாக்கா பெரும்பான்மையான அரசு இயக்குநர்கள். பீயிங் இன் பொசிஷன் ஆஃப் ஏ மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் கேபிட்டல். The government has authority to appoint majority of director on the board of director of a government companyங்கிறாங்க. இதில் வந்து பெரும்பான்மையான அரசு இயக்குநர்கள். அரசு நிறுவனத்தில் அரசாங்கமே பெரும்பான்மையான மூலதனத்தை வழங்குவதால் இயக்குநர்களை நியமிக்கும் அதிகாரம் அரசுக்கு உள்ளது. சரி, அதேமாதிரி கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அரசு நிறுவனத்தில் அரசாங்கமே பெரும்பான்மை டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்ட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி கேபிட்டல் மூலதனத்தை என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. கொடுக்குறதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது, அதிகாரம் வந்து இருக்குது. அதேமாதிரி சொந்த அலுவலர்கள் ஓன் ஸ்டாஃப்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஹேஸ் இட் ஓன் ஸ்டாஃப் எக்ஸப்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஹூ ஆர் சென்ட் டு இட் அண்ட் டெபுடேஷன். இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் கவர்ன்டு பை சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னால் சொந்த அலுவலர்கள், அரசு நிறுவனங்கள் சொந்தமாக அலுவலர்களை நியமிக்கிறது. சரியா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக வந்து சிவில் சர்வீஸ் ரூல்ஸு சொந்த அலுவலர்கள் அரசு நிறுவனங்கள் சொந்தமாக அலுவலர்களை நியமிக்கிறது. கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ண ஆனால் வந்து ஸ்டாஃப் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி மேலும் அரசு அலுவலர்களை பணிமாறுதலில் செல்வதை தவிர்க்கிறது. அதேமாதிரி அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண டெபுடேஷனில் வந்து போகிறதே என்ன பண்ணுறது, அது வந்து தவிர்க்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களின் விதிகள் பொருந்தாது. அதேமாதிரி என்ன பண்ணாகுதுன்னா இதோட ரூல்ஸ் வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக வந்து வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்க்கு வந்து சூட்டபுளாக வந்து வராது. அதேமாதிரி ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரல் கண்ட்ரோல். அதேமாதிரி நடைமுறை கட்டுப்பாடு இல்லை. A government company is free from budgetary, accounting and audit control applicable to government undertaking. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அரசு நிறுவனங்கள் வரவு செலவு திட்டம், கணக்கியல் மற்றும் தணிக்கை கட்டுப்பாடு போன்றவற்றிலிருந்து விடுபட்டு குறுக்கீடு இன்றி செயல்பட முடிகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி எப்படி வந்து அவங்க வந்து செயல்பட முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யாரோட குறுக்கீடு இல்லாமல் என்ன பண்ண முடியுது, அவங்க வந்து செயல்பட வந்து முடியுது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8th ஒன் என்னன்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டி டு த பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். த ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுங்கிறாங்க. அதேமாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றத்தின் பொறுப்பு. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் அரசு நிறுவனத்தின் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் வந்து என்ன பண்ணாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து சப்மிட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடத்தின வரைக்கும் இது வரைக்கும் படிங்கப்பா. அடுத்த கிளாஸில் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுங்க, டவுட் இருந்தாக்கா ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.